பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்குதான் எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்ததாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 40:8. அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். இந்த இடத்துல சுதரம் அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். அது தேவனுக்கு உரியதல்லவா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எது தேவனுக்கு உரியது? சொப்பனம் என்பது தேவனுக்கு உரியது. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதலும் தேவனுக்கு உரியது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சோதரம் அந்த தேவனுக்கு உரியதை தேவனுக்குரியதான காரியங்களுக்கு அர்த்தம் சொல்லும்படியா யோசேப்பு இந்த இடத்துல அவரிடத்துல ரெண்டு பேரிடத்திலையும் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு அர்த்தத்தையும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அர்த்தத்தின்படி அவர்களுக்கு நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனுக்குரியதல்லவா என்றபடி அந்த தேவனுக்குரியதான காரியங்களுக்கு யோசேப்பு அர்த்தம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல சோதரம் தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்போ தேவனுக்குரியவைகளை அறியும்படி நாம் இந்த வசனத்துல வாசிக்கிறது போல ஆதியாக 40:8 தேவனுக்குரியது அல்லவா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல தேவனுக்கு உரியவைகளை அறியும்படி தேவ ஆவியை பெற்று அந்த தேவ ஆவியானவருடைய அந்த தேவ ஆவியினுடைய சுதரம் அந்த காரியங்களை அர்த்தத்தை பகிர்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவ ஆவியினுடைய உதவினாலே, தேவ ஆவியினுடைய ஞானத்தினாலே, தேவ ஆவியினுடைய அந்த அறிவினாலே யோசேப்பு அவர்களுடைய சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை சொல்லி அந்த அர்த்தத்தின்படியே அவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவனுக்குரியது அல்லவா என்றபடி தேவனுக்குரியவைகளை அறிவதற்கு தேவ ஆவியினாலே தேவனுக்குரியவைகளை அறிகிறவர்களாக காணப்பட தேவ நமக்கு கிருபையும் அபிஷேகத்தையும் தருவாராக. அந்த இடத்துல நான் பார்க்கும்போது சொப்பனம் என்று சொல்லும் போது அந்த சொப்பனம் தேவனுக்குரியது. அந்த சொப்பனத்துல என்னெல்லாம் இருந்தது என்று சொல்லி நான் பார்த்தோம்னால் அந்த சொப்பனத்துக்கு யோசேப்பு அர்த்தம் சொல்லுகிறார். அந்த அர்த்தம் எப்படிப்பட்டதான காரியமாக இருந்தது என்று சொல்லி நான் பார்த்தோமானால் அந்த அர்த்தம் நன்றாக இருந்தது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த அர்த்தம் ஒவ்வொரு சொப்பனத்துக்கு அர்த்தம் சரியான அர்த்தம் தெரிய வர வேண்டும். அர்த்தத்துல மறைபொருள் வெளிப்பட வேண்டும். இவர்களுக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுகிறார். அதுல அவர்களுடைய அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறதான அந்த மறைவான காரியத்தை யோசேப்பு அவர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அர்த்தம் என்பது சத்தியம் மிகுந்ததாய் காணப்பட வேண்டும். அந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அந்த பார்வோனுக்கு சொப்பனம் பார்வோனுக்கு விலைக்கு சொல்லும் போது அந்த காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்துல அந்த அர்த்தம் பலிக்கிறதாய் காணப்பட வேண்டும். அந்த 2 பேருக்கும் அந்த அர்த்தத்துல அர்த்தம் சொல்லுகிறார் யோசேப்பு, அது பலிக்கிறதாய் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்துல தானியேலை நம்ம பார்த்தோம்னால் சொப்பன நிச்சயம், அர்த்தம் சத்தியம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ எப்படி தேவனுக்குரியவைகளை அறியும்படி தேவ ஆவியை பெற்று அவர்கள் வழிநடத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரத்தில் நாமும் தேவனுக்குரியவைகளை அறிய முடியாதபடி காணப்படுகிறதை நாம் நம்முடைய வாழ்க்கையில கவனிக்க முடியும். ஆகவே தேவனுக்குரியவைகளை அறிவதற்கு தேவ ஆவியினாலே நாம் நடத்தப்படுவோம். அது நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகும், ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாகும் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல்
சோதரம் இன்னைக்கு அநேகர் சொப்பனம் பார்க்கறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அன்னைக்கு அநேகர் காண்கிறதான சொப்பனத்துல ஒரு பொருளும் இருக்காது, அதற்கு அர்த்தம் ஒன்றும் சொல்லத்தக்க விதத்திலும் இருக்காது சோதரம். ஆனா கேட்பாங்க, நம்ம கிட்ட கேட்பாங்க, நான் அந்த மாதிரி சொப்பனம் கண்டேன், எனக்கு அர்த்தம் சொல்லுங்க, என்ன சொல்றதுன்னு நமக்கும் தெரியாது சோதரம். அப்போ அப்படியெல்லாம் இன்னைக்கு சொப்பனம் காண்கிறாங்க. ஆனா வேதத்தின்படி அந்த சொப்பனம் எப்படிலாம் இருக்க வேண்டும், ஒரு சொப்பனம் கண்டா அதுல பொருள் இருக்கணும் சோதரம். அதே மாதிரி ஒரு சொப்பனம் கண்டா அதுல தேவன் தாம் செய்ய போகிறதான காரியம் வெளிப்படுத்துகிறதாக காணப்பட வேண்டும். அதே நேரத்துல சொப்பனம் கண்டா சோதரம் அந்த சொப்பனம் ஒண்ணு கலங்க பண்ணும், அல்லது அந்த சொப்பனம் ஒண்ணு எதிர்காலத்தை குறிக்கிறதா இருக்கும், அல்லது அந்த சொப்பனம் ஒண்ணு சோதரம் தேவன் செய்ய போகிறதை வெளிப்படுத்துகிறதான காரியமாக இருக்கும். அப்போ சொப்பனம் என்பது தேவனுடைய வெளிப்பாடு நிறைந்ததாய் காணப்பட வேண்டும். இதுதான் வேதத்தின் அடிப்படையிலாக வருகிறதான சொப்பனம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒன்னும் தேசத்துல என்ன நடக்க போகுது, அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை என்ன நடக்க போகுது, இப்படி எல்லாம் இருக்கிறதை நாம் வேதத்துல பார்க்கிறோம். அப்போ சோதரம் இப்படி தேவனுக்குரியவைகளை அறிவதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக, தேவனுடைய ஆவினாலே. அடுத்து நாம் பார்த்தோம்னால் சோதரம் எது தேவனுக்குரியதாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் வேதத்துல பார்த்தோம்னால் சோதரம் ரோமர் புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல 33ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்கு சில காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது நாம் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். ரோமர் 11:33. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிற நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல தேவனுடையது எது என்று சொல்லப்பட்டு இருக்கிற பார்க்கிறோம். ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு இவைகள் தேவனுடையவைகள் என்றும் சோதரம் இவைகள் தேவனுடையவைகள் என்றும் சோதரம் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது என்று சொல்லி அதனுடைய ஆழத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிற நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லாமல் அவருடைய நியாய தீர்ப்புகள், தேவனுடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் என்றும், அது மாத்திரமல்லாமல் தேவனுடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்றும் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல தேவனுடையது என்று சொல்லும் போது 3 காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது சோதரா. அந்த முதல் வாக்கியத்துல ஞானம், அறிவு, ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்து அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது நாம் பார்க்கிறோம். இவைகள் தேவனுடையதான காரியமாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யத்தை குறித்து நாம் பார்த்தோமானால், ஐஸ்வர்யத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நான் கவனித்து பார்த்தோமானால் ரகசியம் என்று வருகிறதை நாம் பார்க்க முடியும். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம் வாசிக்கும் போது, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், அது ரகசியம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மகிமையின் ஐஸ்வர்யம் அதுவும் அது ரகசியம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அது என்ன என்று சொல்லி நான் கவனித்து பார்த்தோம்னால், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதே அது ரகசியம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் புறஜாதியாருக்குள்ளே கிறிஸ்துவானவர் வாசம் பண்ணுவது, புறஜாதியாருக்குள்ளே கிறிஸ்துவானவர் இருப்பதே அது மகிமையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் ரகசியம் என்று சொல்லப்பட்டு இருக்கிற நாம் பார்க்கிறோம். அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுவது ஐஸ்வர்யம் என்றும், அந்த ஐஸ்வர்யம் ரகசியம் என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதான கிறிஸ்துவே ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டு, ஐஸ்வர்யம் என்று சொல்லும் போது ஏராளமான காரியம் சொல்லப்பட்டு இருக்கு நாம் பார்க்க முடியும். பொருளாதாரம், பணம், அது மாத்திரம் ஐஸ்வர்யம் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அது ஐஸ்வர்யம் என்றும் ரகசியம் என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினாலே, மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறபடியினாலே
அது சோதரம் மகிமையின் சோதர ஐஸ்வர்யம் என்றும் அது ரகசியம் என்றும் இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோதரம் அது மாத்திரமல்லாமல் இதே சோதரம் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்தோம்னால் 2ஆம் வசனம் வாசிக்கும் போது அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்துடனேயே எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது நாம் பார்க்கிறோம். இதுல எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்போ வேதத்துல சொல்லப்பட்டதான எல்லா சோதரம் எல்லா விதமான அந்த ஐஸ்வர்யத்துக்கு உரியவர்களாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறான். பார்க்க வேதத்துல ஐஸ்வர்யம் என்று சொல்லும் போது இன்னும் நிறைய அநேக காரியம் உண்டு. இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. விசுவாசம் என்பதும் ஐஸ்வர்யம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் என்பதும் ஐஸ்வர்யம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படி வேதத்துல சொல்லப்பட்டதான ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களாகிய எல்லா ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு தேவ நமக்கு கிருபையும் பலனையும் அபிஷேகத்தையும் தருவாராக. சோதரம் இப்படிப்பட்டதான அந்த தேவனுக்குரியவைகளை அறிவதற்கு தேவன் நமக்கு தேவ ஆவியை கொடுத்து தேவன் நம்மை நடத்துவாராக. அடுத்து சோதர வேதத்திலே எது தேவனுக்குரியது என்று சொல்லி நான் பார்த்தோம்னால் அறிவை குறித்து வேதத்துல வாசிக்க முடியும். அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறதான காரியத்தை நான் பார்க்க முடியும். அதுல சங்கீதம் 139வது சங்கீதத்திலே 139வது சங்கீதத்திலே 6வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இந்த அறிவு என்று சொல்லும் போது மேலே உள்ளதான அந்த 139வது சங்கீதத்துல மேலே உள்ளதான 1-5 வரைக்கும் வசனங்களை வாசித்தோம்னால் அங்கு அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற நான் பார்க்க முடியும். கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். தேவன் ஆராய்கிறவர், தேவன் அறிகிறவர், உட்கார்தலையும் எழுந்திருக்கல அறிந்திருக்கிறீர். இப்படி தேவனுடைய செயல்பாடுகள், தேவன் நம்மை கவனிக்கிறதான காரியங்களை குறித்து இந்த இடத்துல சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு நாம் பார்க்கிறோம். தாவீதின் சங்கீதத்துல தேவனுடைய செயல்பாடுகளை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவனுடைய செயல்பாடுகள் அது தேவனுக்கு உரியவைகளாய் இருக்கிறது. அந்த தேவனுக்கு உரியவைகளை நம்முடைய சாதாரண மனுஷ அறிவினாலே மனுஷ ஆவினாலே அறிந்து கொள்வது என்பது கூடாத காரியம். அந்த தேவனுக்குரியதான காரியத்தை தேவனுடைய ஆவியினாலே அறிவதற்கு தேவன் நமக்கு பலனையும் கிருபையும் தருவாராக. சங்கீதம் 147வது சங்கீதத்தில் 5வது வசனம், சங்கீதம் 147:5 இதில் வாசிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய அறிவு அளவில்லாதது? கர்த்தருடைய தேவனுடைய அறிவு அளவில்லாதது. அந்த அளவில்லாத அறிவை அறிவதற்கு தேவ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். அளவில்லாத அறிவு என்பது தேவனுக்குரியது. அந்த தேவனுக்குரியவைகளை அறிய வேண்டுமானால் நம் தேவ ஆவியினாலே தேவ கிருபையினாலே அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்து நாம் பார்த்தோம்னால் நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்துல 7வது வசனம். நீதிமொழிகள்ல 24ஆம் அதிகாரத்துல 7வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல வாசிக்கும் போது 7வது வசனம், மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாயிருக்கும், அவன் நியாயஸ்தலத்திலே தன் வாயை திறவான் என்று சொல்லப்பட்டிருக்கு நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் என்பது அது தேவனுக்குரியதாய் காணப்படுகிறது. அது மூடனுக்கு எட்டாத உயரமாய் இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அதே நேரத்துல 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்கு தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம். சோதரம் நாம் வாசிக்கும் போது அங்கு தாவீதை குறித்து சோதரன் அங்கு ஒரு ஸ்திரியானவள் சொல்லும் போது இந்த இடத்துல சோதரன் நான் இந்த காரியத்தை ஓமானமாய் பேசுவதற்கு அடியானாகி யோபா அதற்கு காரணமாயிருந்தான். ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதெல்லாம் அறிய என் தேவனுடைய ஞானம்
சோதரன் என் ஆண்டவனுடைய யானம் தேவ தூதனுடைய யானத்தை போல் இருக்கிறது என்றால் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். இந்த இடத்துல என் ஆண்டவனுடைய யானம் தேவ தூதனுடைய யானத்தை போல் இருக்கிறது என்றால் என்று சொல்லி வாசிக்கிறோம். எது தேசத்திலே நடக்கிறது எல்லாம் அறிவதற்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோதரன் இந்த இடத்துல ஒரு ஸ்திரியானவள் தாவீதிடத்திலே போய் தாவீதை குறித்து சொல்லும் போது தேசத்திலே நடக்கிறது எல்லாம் அறிவதற்கு என் ஆண்டவனுடைய யானம் தேவ தூதனுடைய யானத்தை போல இருக்கிறது என்றால் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். தாவீதுடைய நாட்கள் என்று சொல்லும் போது அந்த நாட்கள்ல சோதரன் எந்த ஒரு கம்ப்யூட்டர் சம்பந்தமான வசதிகள் கிடையாது, நெட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் தேசத்திலே நடக்கிறதான சகல காரியத்தையும் அறிவதற்கு தேவ தூதனுடைய ஞானம் தேவனுடைய ஞானம் இருக்கிறதாக இந்த ஸ்திரியானவள் தாவீதை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த நாட்கள்ல சோதரன் இந்த நாட்கள்ல எவ்வளவோ வசதிகள் இருக்குது. அப்படி வசதிகள் இருந்தாலும் தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு சில காரியங்கள் லேட்டா தான் தெரிய வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பதாக தான் எவ்வளவுதான் சில காரியத்தில் அலாட்டாக இருந்தாலும் சில காரியங்கள் சம்பவங்கள் நடந்த பின்புதான் அநேக காரியத்தை முயற்சி பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேசத்தை அறிவதற்கு தேவனுடைய ஞானம் தேவை என்பதை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்போ ஞானம் என்பது அது தேவனுக்குரியதாய் காணப்படுகிறது. இப்படி தேவனுக்குரியவைகளை தேவ ஆவியினாலே அறிவதற்கு தேவன் பலனையும் கிருபையும் அபிஷேகத்தை நமக்கு தருவாராக. ஆகவே இப்படி தேவனுக்குரியவைகளை தேவனுடைய ஆவியினாலே அறிவதற்கு நாம் சோதரம் முயற்சி பண்ணுகிறவர்களாக அப்படிப்பட்டதான கிருபைகளை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த நாட்கள்ல சோதரம் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது அது தேவனுக்குரியது. சோதரம் தீர்க்க தரிசனம் ஆனாலும் அது தேவனுக்குரியது. தீர்க்க தரிசனத்தினுடைய வரம் என்பது தேவனுக்குரிய, தேவனுக்குரியதெல்லாம் நிறைய இருக்கிறது. அப்போ தேவனுக்குரியவைகளை சோதரன் தேவ ஆவியினாலே பெற்று சோதரன் தேவனுக்குரியவைகளை தேவ கிருபையினாலே சோதரம் பெற்று நாம் நடத்தப்படுவோமானால் அது நன்மைக்கு ஏதுவாகும், ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக இருக்கும். தேவனுக்குரியவைகளை மனுஷ ஆவினாலே, மனுஷ ஞானத்தினாலே, மனுஷ அறிவினாலே, மனுஷனுடைய காரியத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தேவனுக்குரியவைகளை அறிய தேவ கிருபையும் தேவ ஆவியை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்பொழுது நம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும். சில பரலோக பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே எம்மட்டுமா இந்த ஜெப நேரத்தை நடத்தி தந்த தேவன் தொடர்ந்து மீதமுள்ள நேரங்களை கர்த்தர் நடத்தும்படி ஆசீர்வதித்து தரும்படி அபிஷேகத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். தகப்பனே நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.